ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2 படிவங்கள் கொடுக்க வேண்டும். 2 படிவத்தில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. கிராமத்தில் திருப்பி போய் கேட்டால் திருப்பி ஒன்று வழங்கப்படுகிறது. முதல்ல அப்படிப்பட்ட ஒழுங்கினமே நடைபெற்றிருக்கிறது கிராம பகுதியில். இப்படி பல இடங்களில் விண்ணப்ப படிவம் வழங்குவதிலேயே தவறு நடந்திருக்கிறது. இந்த விண்ணப்ப படிவம் சரியாக வழங்கப்படவில்லை என்று நம்முடைய இயக்கத்தோழர்கள், தோழமை கட்சி தோழர்கள் சென்னையில் இருக்கின்ற தலைமை அலுவலகத்தில் போய் கேட்க நிறுவனத்தை திரும்பவும் அதெல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறது. 1 மாத காலம் 12 மாதங்களில் நடைபெற இருக்கின்ற இந்த பணி, படிவங்களை வழங்கி அந்த படிவங்களை பூர்த்தி செய்து திரும்ப பெறுகின்ற அந்த பணி நடைபெறுகிறது சொன்னால், அந்த பணி முழுமையாக நடைபெற வேண்டுமானால் தேர்தல் ஆணையத்தை நம்பி பிரயோஜனமே கிடையாது. எல்லா தேர்தல் ஆணையத்தினுடைய ஒழுங்கினத்தை பற்றி அண்ணா பேசினாங்க, அம்மா பேசினாங்க, எல்லாம் உண்மைதான். இது நடைமுறையிலே இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது அதை கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்க போறதில்ல. கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலாம் என்ன ஆகும்? பீகாரில் தான் நடக்கும். பீகாரில் என்னாச்சு? இதே மேலே ஒழுங்கினங்கள் இருக்கிறது என்று தளபதி அவர்கள் பேசினார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பேசுது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசுது, அனைத்து கட்சியினர்கள் பேசினார்கள், ஆர்ப்பாட்டம் அறிவித்தார்கள், போராட்டம் அறிவித்தார்கள். எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிந்து என்ன ஆச்சுன்னா தேர்தல் நடந்துருச்சு. தேர்தலே நடக்கக்கூடாது என்று இவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.